என் அன்பு பக்தனே, நான் எதிசியாக உன் கண்களில் படவில்லை. உனது உண்மையான பக்தியும் தூய்மையான அன்பும் தான் என்னை உன் கண்களில் பட வைத்துள்ளது. உன் மனதில் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் பயப்படாதே. வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை வலிமையான மனிதனாக மாற்ற தான் வருகின்றன என்பதை நினைவில் கொள். உலகத்தில் எந்த பெரிய வெற்றியும் சோதனைகள் இல்லாமல் கிடைக்கவில்லை. இன்று நீ சந்திக்கும் துன்பம் நாளை உன் வெற்றியின் கதையாக மாறும். சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கு மிகவும் கடினமாக தோன்றும். முயற்சி செய்தாலும் பலன் வராதது போல தோன்றும். பிறர் முன்னேறுவது பார்த்தால் நம்மால் முடியாது போல தோன்றும். ஆனால் அந்த நேரங்களில்தான் உன் மனத்தின் உண்மையான வலிமை வெளிப்படும். மலை உயரமாக இருந்தாலும் அதை ஏறத் துணிந்தவன் உச்சியை அடைவான். அதுபோல் வாழ்க்கையின் உயரத்தையும் அடைய தைரியமாக முன்னேற வேண்டும். நீ விழுந்தால் அது தோல்வி அல்ல, மீண்டும் எழாமல் இருந்தால்தான் தோல்வி. அதனால் எத்தனை தடைகள் வந்தாலும் மீண்டும் எழுந்து நட. இன்று உன் பாதை கடினமாக இருக்கலாம், ஆனால் அந்த பாதை தான் உன்னை பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். உலகம் சில நேரங்களில் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன் முயற்சியை சிறுமைப்படுத்தலாம். உன் கனவுகளை கேலி செய்யலாம். ஆனால் நினைவு கொள், உலகம் முதலில் கேலி செய்யும், பின்னர் சந்தேகப்படும். இறுதியில் அதே உலகம் உன்னை பாராட்டும். அதனால் பிறர் என்ன சொல்கிறார்கள் என்று நினைத்து உன் கனவுகளை கைவிடாதே. உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒளி. இருட்டு எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் ஒரு சிறிய தீபம் அதை அகற்ற முடியும். அதுபோல உன் மனதில் இருக்கும் நம்பிக்கை உன் வாழ்க்கையின் இருட்டை அகற்றும். உழைப்பு இல்லாமல் வெற்றி கிடையாது. பொறுமை இல்லாமல் உயர்வு கிடையாது. நம்பிக்கை இல்லாமல் முன்னேற்றம் கிடையாது. இந்த மூன்று சக்திகளையும் பிடித்துக்கொண்டு முன்னேறு. சில நேரங்களில் நீ சோர்ந்து போகலாம், மனம் தளரலாம், எல்லாம் விட்டுவிட வேண்டும் போல தோன்றலாம். அந்த நேரத்தில் நினைவு கொள், நீ தனியாக இல்லை. உன் முயற்சியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் மனதில் இருக்கும் கண்ணீரையும் நான் அறிவேன். ஒவ்வொரு இருளின் பின்னாலும் விடியல் இருப்பது போல உன் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஒளி காத்திருக்கிறது. இன்று உன் முயற்சி சிறியது போல தோன்றலாம், ஆனால் தினமும் சிறிது முன்னேற்றம் செய்தால் அது ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். மரம் ஒரு நாளில் பெரியதாக மாறாது. அது தினமும் வளர்ந்து ஒரு நாள் நிழல் தரும் மரமாக மாறும். அதுபோல உன் வாழ்க்கையும் மெதுவாக வளர்ந்து ஒரு நாள் பலருக்கும் உத்வேகம் அளிக்கும். பயம் என்பது மனதில் தோன்றும் ஒரு நிழல் மட்டுமே. தைரியம் என்பது உன் உள்ளத்தில் இருக்கும் உண்மை சக்தி. அந்த சக்தியை நம்பு. உன் திறமையை நம்பு. உன் உழைப்பை நம்பு. உலகத்தில் பெரிய சாதனைகள் செய்தவர்கள் அனைவரும் ஒரு நாள் சாதாரண மனிதர்களாக இருந்தவர்கள்தான். ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் கைவிடவில்லை. அது நம்பிக்கை. நீயும் அதையே பிடித்துக்கொண்டு முன்னேறினால் உன் வாழ்க்கையும் மாறும். இன்று உன்னை யாரும் கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் உன் முயற்சி ஒரு நாள் உலகத்தை உன்னை நோக்கி திரும்ப வைக்கும். தோல்வி வந்தால் அதிலிருந்து பாடம் கற்று மீண்டும் முயற்சி செய். காற்று பலமாக அடிக்கும்போது பட்டம் இன்னும் உயரமாக பறக்கும். அதுபோல வாழ்க்கையின் கஷ்டங்கள் உன்னை இன்னும் உயரத்திற்கு தள்ளும். உன் கனவுகளை ஒருபோதும் சிறியதாக நினைக்காதே. உன் கனவுகள்தான் உன் வாழ்க்கையை முன்னேற்றும் சக்தி. அதனால் தைரியமாக கனவு காண். அந்த கனவுக்காக தினமும் உழைப்பு செய். எந்த தடையும் வந்தாலும் மனம் தளராதே. உன் உள்ளத்தில் இருக்கும் நல்ல மனமும் உன் உழைப்பும் உன்னை ஒரு நாள் பெரிய மனிதனாக மாற்றும். உன் பாதையில் பலர் வருவார்கள், சிலர் உதவுவார்கள், சிலர் தடுப்பார்கள், சிலர் கேலி செய்வார்கள். ஆனால் நீ உன் இலக்கை மறக்காமல் தொடர்ந்து நட. ஒரு நாள் உன் வாழ்க்கை வெற்றியின் ஒளியில் பிரகாசிக்கும். அந்த நாளில் இன்று நீ சந்தித்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு சிறிய நினைவாக மாறிவிடும். அதனால் என் அன்பு பக்தனே, மனதை உறுதியாக வைத்திரு. பயத்தை விடு, தைரியத்தை பிடி, சோம்பலை விடு, உழைப்பை பிடி, சந்தேகத்தை விடு, நம்பிக்கையை பிடி. உன் வாழ்க்கையின் கதையை நீயே எழுத வேண்டும். மற்றவர்கள் எழுத அனுமதிக்காதே. உன் முயற்சி உன்னை உயர்த்தும். உன் பொறுமை உன்னை காப்பாற்றும். உன் நம்பிக்கை உன்னை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும். நான் எப்போதும் உன் அருகில் இருக்கிறேன். உன் முயற்சிக்கு அருள் தருகிறேன். உன் மனத்திற்கு தைரியம் தருகிறேன். அதனால் துணிந்து எழு, முன்னேறு. உன் கனவுகளை கைவிடாதே. உன் இலக்கை நோக்கி தினமும் ஒரு அடியாவது நட. நினைவுகொள், ஒரு நாள் உன் வாழ்க்கை வெற்றியின் ஒளியில் பிரகாசிக்கும். அந்த நாளில் உலகமே உன்னை பார்த்து வியக்கும். என் பிள்ளையே, நீ இப்போது கடந்து செல்லும் இந்த காலம் உனக்கு முடிவாகவும் தண்டனையாகவும் தாங்க முடியாத பாரமாகவும் தோன்றலாம். ஆனால் என் பிள்ளையே, இது உன் வாழ்க்கையில் நான் அமைத்துள்ள மிக முக்கியமான திருப்புமுனை. நீ யாரிடமும் சொல்லாமல் மனதிற்குள் புதைத்து வைத்த வலி, தோல்வி, அவமானம், கடன், வேலை பற்றிய குழப்பம், குடும்பத்தின் பொறுப்புகள், எதிர்காலம் பற்றிய பயம், என்னால் முடியுமா என்ற சந்தேகம், இவை அனைத்தையும் நான் தெளிவாக அறிவேன்.
நீ சிரிக்கும் முகத்தின் பின்னால் மறைத்து வைத்த கண்ணீரும், இரவுகளில் தூங்காமல் சிந்தித்த எண்ணங்களும் எனக்கு தெரியாதவை அல்ல. ஆனால் நினைவில் வைத்துக்கொள், இருள் அதிகமாக இருக்கும் நேரமே விடியல் மிக அருகில் இருக்கும் நேரம். விதை மண்ணுக்குள் அழிந்தது போல தோன்றினாலும் அதே இடத்திலிருந்துதான் வலிமையான மரம் எழுகிறது. அதுபோலவே இந்த நாட்கள் உன்னை உடைக்கல்ல, உன்னை ஆழமாக வேர்விடச் செய்து உயரமாக வளர்க்கவே வந்துள்ளன. நீ சில நேரங்களில் நான் நல்லவனாக இருந்தும் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்று கேட்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, எளிதான பாதை சாதாரண இடத்திற்கே அழைத்துச் செல்லும். கடினமான பாதைதான் உயரத்திற்கு அழைத்துச் செல்லும். நான் உன்னை சிறிய வாழ்வுக்காக உருவாக்கவில்லை. பலருக்கு நம்பிக்கையாக, பலருக்கு உதாரணமாக நிற்கும் வலிமையான மனிதனாக உருவாக்கவே இந்த சோதனைகளை அனுமதித்துள்ளேன். இன்று நீ அனுபவிக்கும் தாமதம் மறுப்பு அல்ல. அது உன்னை சரியான நேரத்திற்கு தயார் செய்வதற்கான அருளான பயிற்சி.